எபிசோட் 37ல மது ஜக்குவை கால் பண்ணிட்டு எனக்கு ஒன்று மீட் பண்ணணும், ஆனால் கெஃபேல தான் மீட் பண்ணணும், ஏன்னா உன்னோட ஸ்டுடியோக்கு வந்தால் வேறு யாராச்சும் வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜக்குவும் ஓகேன்னு சொல்லிட்டு கெஃபேல அரை மனசாக மீட் பண்ணுறாரு. மது ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே கிளம்புற அப்படின்னோடனே, முதல்ல நீ அப்பா கிட்ட கேட்டு சொல்லு, அவனை எப்போ மீட் பண்ணலான்னு, ஏன்னா நான் அவனை தான் பார்க்க போகிறேன், அவன்கிட்ட போய் டைம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு எஸ்எஸ் வந்து நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலான்னே அந்த டைமையும் சொல்கிறாங்க. உடனே மது ஹாப்பி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜக்குவும் மதுவும் பேசும்போது ஜக்கு வந்து ஒரு அரை மனசாவே எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. மது பயங்கர எக்ஸைட்டடாக, நமக்கு நல்ல நியூஸோட நான் வந்திருக்கேன், நீ வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படிலாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே ஜக்குக்கு ஷாக் ஆகுது. எப்போ எதுக்கு அப்படின்னோடனே, அதான் என்னோட ஸ்டெப் ஃபாதர், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம்ல, அதை நீ நல்ல பையனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னோடனே, நான் உன்னை இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு சொல்லிடுறாங்க. இது கேட்டு மது ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஹே, நீ வந்து நல்லா தான் முதல்ல என்கிட்ட பழகிட்டு இருந்த, அப்புறம் பர்த்டேக்கு என்னோட வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜக்கு உடனே ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கிற பொண்ணு யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா, நான் உன்னை லவ் பண்ணலாம் இல்லை, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே மது வந்து பயங்கரமாக அழுறாங்க. அழுத உடனே அவர் சொல்கிறாரு, முதல்ல அந்த ஸ்டெப் ஃபாதர் உங்கள் வீட்டை விட்டு துரத்து, அதுதான் உன்னோட ஃபேமிலிக்கு நல்லது அப்படின்னு ஜக்கு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜக்கு தன்னோட லவ்வை அம்மாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பாவமாக இருந்துச்சு. ஆனால் மது அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ வீட்டில் 3 அக்கா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அவங்க அப்பா இருக்கிற ஜெயிலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி ஹரிணி கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அம்மா வந்துட்டு ஜக்கு கிட்ட சொல்லி எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஜக்கு உடனே 3 பேரையும் சாப்பிட கூப்பிடும்போது இவங்க 3 பேர் சொல்கிறாங்க, ஏன்டா நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருன்னு முழிக்கிற அப்படின்னோடனே, தப்பு பண்ணுறதை விட தப்பே பண்ணாமல் ஹர்ட் ஆகுறது தான் ரொம்ப தப்பு அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவன் என்ன வளர்றான் அப்படின்னு 3 சிஸ்டர்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் ஜக்கு அப்செட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போது மது வீட்டில் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து, என்னாச்சுடி, ஏன் இப்படி அழுற அப்படின்னோடனே, அவன் என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆக்சுவலாக என் கூட நல்லா தான் பழகுனான், எனக்கு ஸ்டெப் ஃபாதர் இருக்கிற உண்மையை சொன்னதுலேருந்து அவன் என் கூட பழக மாட்டேங்கிறான், உன்னால தான் என் லவ் போச்சு அப்படின்னு அழுறாங்க. அழுத உடனே மதுவோட அம்மா கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பர்சனலாக ரொம்ப இதாக போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு இப்படி கேட்குறதுக்கு அசிங்கமாக இல்லையாம்மா, உன்னால தான் என் லவ் போச்சு, நீ முதல்ல வெளியில் கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் அழுறேன், நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனியாகவே உட்காந்து மது பயங்கரமாக அழுறாங்க. இப்போ ஹரிணி வீட்டில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ சித் கரெக்டாக கால் பண்ணிவிட்டு அவர் வீடெல்லாம் பால் காய்ச்சிக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே காட்டுறாரு. ஹே, இது என்ன சும்மா ஒரு பால் காய்ச்சிக்கு நீ இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு ஹரிணி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேர்ந்து வாழ போகிற வீடு இல்லை, அதனால தான் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சித் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாரு. அப்போ உடனே, நீ வந்து முதல்ல அந்த கிரிஜா கிட்ட போய் பேசு அப்படின்னே, சரி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி, நான் அந்த மாதிரி பால் காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்லி காலிங் பில் அடிச்சு சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து பார்த்துட்டு, சரி ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி இவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஆனால் கிரிஜா எதுவுமே பேசாமல் அப்படி நைஸாக உள்ளே போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹரிணி வந்து வீடியோ காலில் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே என்ன இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, இப்படி இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சித் சொல்கிறாரு. அடுத்து ஹரிணி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே தானே, அவங்களால உன்னை அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் சித் வந்து வீட்டில் பூஜை பண்ணுறாரு. இப்போ பிரியனும் அவங்க அக்காவும் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க, சன்லைட்டில் போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜெயஸ்ரீ வராங்க. குழந்தைக்கு நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு குழந்தைகிட்ட பயங்கரமாக கொஞ்சுறாங்க. அங்கே ஆல்ரெடி பிரியனோட அக்கா ஹஸ்பண்டை திட்டிட்டு இருக்காங்க. குழந்தை கூட கொஞ்சாமல் அப்படி நீ மொபைல் என்னத்தை தான் கிழிக்க போறியோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ வந்தோடனே அவர் நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. உங்கள் வீடு எதுமா, சொந்த வீடா அப்படி இப்படின்னு கேட்டோடனே ஜெயஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீடு சொந்த வீடு தான், எங்கள் அப்பா பொன்மலை டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்காரு, எனக்கு 2 அக்கா ஒரு குட்டி தம்பி, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு குட்டி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போதுமா அப்படின்னு கேட்டோன்னே, சரிம்மா நீ லாயரில் அதான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. சொன்னோடனே, அந்த ட்ரெஸ் எல்லாம் உங்கள் அப்பா கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டியாமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜெயஸ்ரீ சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனோடனே பிரியனும் பின்னாடியே போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியனோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து பிரியனோட அக்கா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக இவன் லவ் தான் பண்ணுறான் போல இருக்குது, பின்னாடியே போகிறான் அப்படின்னோடனே, சும்மா இருங்க, லவ்னா அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. கடைசி வந்ததுக்கப்புறமா பிரியனோட அக்கா ஹஸ்பண்ட் வந்து பிரியன் கிட்ட கேட்குறாரு, டே லவ் தானே பண்ணுறேன் அப்படின்னோடனே, சீச்சி அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மாமா, நான் என் ஃப்ரெண்டுக்காக பொண்ணு பார்க்க போய் தான் அவகிட்ட பேசினேன், அவளுக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்லி இவரும் விட்டுறாரு. இப்போது கிரிஜா வீட்டில் கிரிஜாவும் எஸ்எஸும் இருக்காங்க. அப்போ வந்து எஸ்எஸ் கேட்குறாரு, என்னாச்சு மதுவோட விஷயம் என்னாச்சுன்னொடனே, இல்லை அவன் ஒத்துக்கலையா, லவ் ஒத்துக்கலையா, நம்ம இவ ஸ்டெப் ஃபாதர் விஷயம் எல்லாமே சொல்லியிருக்கா, சொன்னதுலேருந்து அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான் போல இருக்கா, அதனால அவள் கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மது இப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு மதுன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் இன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே இவர் எஸ்எஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி அவள் கோவத்தில் தான் இருப்பா, இப்போ நம்ம தான் பொறுமையாக இருக்கணும், பாவம் பிரேக்கப் ஆகிருக்கல, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.